திடீரென பற்றி எறிந்த கொட்டகைக்குள் கட்டி போடப்பட்டிருந்த நிலையில் பிளிரிய சுப்புலட்சுமி. படுகாயத்துடன் சங்கிலியை அறுத்து கொண்டு வந்து விழுந்து பரிதாப உயிரிழப்பு. இந்த யானையை வழி நடத்துறதுக்கு யானையை இப்படித்தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆர்டர் போட்டுருக்காங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிருக்காங்களா நான் கேட்கிறேன். யானையை கொலை செய்து விட்டார்கள். கட்டி போட்டுவிட்டு பாகன் எங்கே போனார்? உயிருக்கு போராடியும் உரிய சிகிச்சை அளிக்கப்படாததால் தான் உயிரிழப்பு என பக்தர்கள் சூழ்ந்து கொண்டு ஆதீன நிர்வாகிகளிடம் கடும் வாக்குவாதம். மூணு வாட்சியம் இருக்கிறாங்க. ஒரு யானை பறந்துருக்காரு. ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன் நீங்க அஜாக்கிரதையா இருந்தீங்க? நாங்க பாத்துக்கோம்டா கோயில சாமி தூக்குறாங்க. நாங்க தோல்ல சாமி தூக்குறோங்க. எங்க யானையை நாங்க பாத்துக்குவோம். எங்க அதிகார நாங்க பாத்துக்குவோம். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் அருள்மிகு சண்முகநாதர் திருக்கோவில் அமைந்திருக்கும் நிலையில் அந்த கோவிலுக்கு கடந்த 1971ஆம் ஆண்டு ஆத்தங்குடியை சேர்ந்த முருக பக்தர் ஒருவர் அந்த பெண் யானையை பரிசாக கொடுக்க அதற்கு சுப்புலட்சுமி என பெயர் சூட்டப்பட்டு அந்த சுற்றுவட்டார மக்களின் பிள்ளைக்கு பிள்ளையாக அந்த சுப்புலட்சுமி யானை பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் மலைப்படி ஏறும் இடத்திற்கு அருகே தகர சீட் மூலமாக கொட்டகை போடப்பட்டிருந்த நிலையில் வெயிலின் தாக்கம் காரணமாக அதன் உட்பகுதியில் தென்னங்கீற்று மூலமாக கொட்டகை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கொட்டகைக்குள் திடீரென தீப்பிடித்ததாக சொல்லப்படுகிறது. அங்கு வாகனம் இல்லாத நிலையில் வேகமாக தீ பரவ சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த அந்த யானை எப்படி தவித்திருக்குமோ தெரியவில்லை. வேதனை தாழாமல் கதறி பிளிரி இருக்கிறது. படுகாயத்துடன் சங்கிலியையும் அறுத்து கொண்டு வெளியே வந்து விழுந்து கிடந்தது சுப்புலட்சுமி. அதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து கடுமையான காயம் ஏற்பட்டிருந்த யானைக்கு கால்நடை துறை மருத்துவர்களை வரவழைத்து தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி யானை சுப்புலட்சுமி அதிகாலையில் காலமானது. இறந்த யானைக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மாலையிட்டு மரியாதை செலுத்தி ஏராளமான பொதுமக்களும் கதறி அழுதபடி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். ஆதீனத்தை பத்தி கேள்வி கேட்கல. ஆதீனத்தை பத்தி நீங்க யார் சார் வந்திருக்கீங்க? யார் சார் வந்திருக்கீங்க? டிஎஃப்ஓ வந்திருக்கீங்க சார். நாங்க டிஎஃப்ஓ கேள்வி கேட்கிறோம் சார்.